வெல்கம் டு த அனானமஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பண்ண பொறுத்து ரவா கேசரி. ஸோ நம்ம ரவா கேசரி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம். கிரேப் 25 கிராம்ஸ், பாதாம் 25 கிராம்ஸ், முந்திரி 50 கிராம்ஸ், பால் 1/2 லிட்டர், ஏலக்காய் 5, கீ 50 கிராம்ஸ், சுகர் 200 கிராம்ஸ், ரவா 150 கிராம்ஸ். கேசரி பவுடர் உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதும் ரவா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரவா வறுத்துட்டோம். இது நீங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ கடாயை ஸ்டவ்வில் வச்சு கடாய் ஹீட் பண்ணிட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்ச பாலை கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கேசரி பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த ரவாவை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இதில் இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்ல ஸ்லோவா ஒரு 5 to 7 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ கேசரிக்கான பதம் வந்துருச்சு. இதை நீங்க எடுத்து தனியா வச்சிருங்க. இப்போ சின்ன கடாய் எடுத்து நம்ம பேலன்ஸ் இருக்க நெய்யை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சு முந்திரியை ஆட் பண்ணலாம். திராட்சை, பாதாம் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம பண்ண கேசரியில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணுங்க. இதை கேசரியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான பால் ரவா கேசரி ரெடி. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.